வணக்கம். இது நேர்மையான விஷயங்களை அப்படியே எடுத்து சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட சேனல். நீங்கள் அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும். திமுகவின் செயற்குழு கூட்டம் இன்று அறிவாலயத்தில் கூடியது. அதில் பல தீர்மானங்கள் இயற்றப்பட்டுள்ளன. கட்சியில் நலன் கருதி பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் ஒன்று, வயது முதிர்ந்தவர்களுக்கு அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நீக்கியிருக்கிறார் முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின். அதில் 13 மாசேக்கள் விலகுகின்றனர். அது தவிர நிறைய இளைஞர்களுக்கு திமுகவில் இடம் கொடுத்து புது ரத்தம் பாய்ச்சி திமுகவை வளர செய்யலாம் என்கிற ஒரு நிதர்சனமான ஒரு எண்ணம் திமுக தலைவருக்கும் திமுகவிற்கும் வந்துள்ளது. எல்லோரும் நினைக்கிறார்கள், விஜய் இளைஞர்களின் எழுச்சியால் ஆட்சிக்கு வந்தார், அதனால் திமுக அல்லது மற்ற கட்சிகள் அதை பார்த்து இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து கட்சியை வளர்க்க வேண்டும் என்பது உண்மைதான். இளைஞர்கள் நிறைய பேர் விஜயின் கட்சியில் தாவேகாவில் வந்து இணைந்து அதனுடைய கட்சியை முதல் தேர்தலிலேயே ஆட்சிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு கதை உள்ளது. அது என்னவென்றால், உலகம் முழுவதும் ஜென்சிக்கள் படையெடுத்து வருகின்றனர். ஜென்சிக்கள் இளைஞர்கள். நீங்கள் முதலில் இலங்கையில் அவர்கள் வந்தார்கள், அதன் பிறகு நேபாளத்தில், அதன் பிறகு பல இடங்களிலும் பல நாடுகளிலும் அவர்கள் சில காரியங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய ஜந்தர் மந்தரில் கல்வி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று போராடினார்கள். கல்வி அமைச்சர் விலகினார். இதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இளைய தலைமுறைகள் நிறைய பேர் அரசியலுக்கு தங்களுடைய நலன் கருதி தங்களுடைய வேலைவாய்ப்பு, தங்களுடைய வாழ்க்கை தரம், கல்வி இவையெல்லாம் உயர வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்து அவர்களும் வருகிறார்கள். அதனால் இளைஞர்களின் ஒரு எழுச்சி நிறையவே உள்ளது. அதை சரியாக புரிந்து கொண்டு திமுக அந்த களத்தில் இறங்கியுள்ளது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், திமுகவில் வயது முதிர்ந்தவர்களை விலகினாலும் கூட இன்னும் அந்த ஒரு குறுநில மன்னர் போல அந்த ஒரு வாரிசு அரசியல் இருக்குமா என்று தெரியவில்லை. அதை நீக்கினால் நன்றாக இருக்கும். சேனல் பிடித்திருந்தால் கீழ்கண்ட QR